பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனம், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியில் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்துல கிரியையுள்ள விசுவாசமா எதிர்பார்க்கிறார். பாருங்க, சீஷர்கள் படகுல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று அலை வருகிறது, பயந்து போறாங்க. ஆண்டவர் கடல் மீது நடந்து வருகிறார். சீஷர்கள் எல்லாரும் படகுல இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மகனுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவரே, நடந்து வருகிறது நீரே என்றால் நானும் நடந்து வரணும் ஆசைப்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் வாப்பான்னு சொல்லி பேதுருவை அழைக்கிறார். விசுவாசத்தோடு அந்த கிரியையில அவர் கடந்து போகிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்னைக்கு ஏதோ ஒரு புதிய முயற்சியில ஆண்டவர் உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கிறார். பல நாள் நீங்க காத்திருக்கிறீங்க. வேலை மாற்றமா இருக்கலாம், இடமாற்றமா இருக்கலாம், இல்ல ஒரு புதிய ஊழியமா இருக்கலாம், இல்ல ஊழியத்துல அடுத்த நிலைகளுக்கு போற காரியமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கமான் செய்யுங்க. ஆண்டவர் கிரீன் லைட் கொடுக்கிறார். நீங்க என்ன செய்யறீங்க? ரொம்ப யோசிக்கிறீங்க, நான் எப்படி செய்ய? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. உங்க விசுவாசத்துல, உங்க விசுவாசத்தை கிரியையில நீங்க வெளிப்படுத்தணும். ரட்சிக்கப்பட்டு 7வது மாதத்துல பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு இருக்கிற வேலையை நீ ராஜினாமா செய்து நான் சொல்லுகிற தேசத்துக்கு போனாரு. கடந்து போனேன். அந்த தேசத்துல விசுவாச பரீட்சை, விசுவாச சோதனை, சில மாற்றங்கள். திரும்பி வந்தேன். திரும்ப 2-3 மாதங்கள் கழித்து 2 வாய்ப்புகள் என் கரத்துல வந்த பொழுது ஒரு வாய்ப்பு மிக ஆசீர்வாதமாய், மிக நேர்த்தியாய் இருந்தது. ஆனால் இன்னொரு பாதை, ஆண்டவர் வைத்திருக்கிற பாதை மிக கடினமான சோதனையின் பாதையாய் இருந்தது. விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்தார். இன்னைக்கு உங்க விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். கிரியையில நீங்க நிறைவேற்றுவீங்களா? இன்னைக்கு பெரிய அபிஷேகத்தை எதிர்பார்க்கிறோம், பெரிய நன்மை எதிர்பார்க்கிறோம். உங்க விசுவாசம் கிரியுள்ள விசுவாசமா இருக்கிறதா? அதனாலதான் ஆண்டவரோடு நடக்கிற இவ்வளவு ஆண்டுகள்ல எனக்கு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை. என் விசுவாசம் கிரியுள்ள விசுவாசம். அந்த கிரியுள்ள விசுவாசத்தின் மூலமா ஆண்டவரை இன்னும் அறிந்து கொண்டேன். அதனால விசுவாசத்தோடு, ஆவியானுடைய நடத்துதலோடு, அது பெயர் சபா வனாந்தரமா இருந்தாலும் சரி, அது கலிலேயா கடலா இருந்தாலும் சரி, அது எரிகிற அக்கினி சூளையா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற தைரியம். அன்பான சகோதரனே, சகோதரியே, வாட் இஸ் த நியூ வெஞ்சர் or what is the new beginning God is asking you to take? You are hesitating. எதில நீங்க ஹெசிடேட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு பாதையை திறந்து கொடுத்து இருக்கிறார், உங்களை அழைக்கிறார். அந்த உங்க விசுவாசம் கிரியுள்ள விசுவாசமா இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்குது, நான் வர்றேன் இல்ல, எதுவுமே கண்ணுக்கு புலப்படுறது சரியில்லை. ஆண்டவர் என்னை கடந்து செல்ல போன ஒரு புதிய இடத்துக்கு போக சொன்ன பொழுது அந்த இடத்துல எதுவுமே சரியில்லை. அந்த தேசத்துல செக்யூரிட்டியே இல்லை. நான் கேட்ட சத்தம் எல்லாம் போகாதீங்க போகாதீங்கன்னு. ஆனால் ஒரே ஒரு சத்தம், ஆவியானுடைய சத்தம், மூவ் ஆன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எங்க மூவ் ஆன் சொல்றாரோ, கடந்து போக சொல்றாரோ, விசுவாசத்தோடு கடந்து போங்க. கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. சில பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறேன், விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு அவங்க பாதையில கிரியே இல்லை. பயந்து பயந்து கம்ஃபர்டபிள் ஜோன், ஒரு பாதை எடுக்க, ஒரு பாதையில அவங்க ஒரு புதிய பாடத்துல கால் எடுத்து வைக்க ரொம்ப யோசிக்கிறாங்க. கிரியே இல்லாத விசுவாசம் செத்தது. நான் விசுவாசியா இருக்கிற, விசுவாசத்தில் இருக்கிறேன் சொல்றதுக்கு எத்தனையோ பேர் அதை குவாலிஃபை பண்ண முடியாத அளவில் இருக்கிறாங்க. ஏனென்றால் அவருடைய விசுவாசத்துக்கு கிரியே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற சத்தோ, ஆண்டவர் நடத்துகிற வழி தெரிந்தும் உலகத்தின் காரியங்களை பார்த்து they want to be in the comfortable zone. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எந்த இடத்துல நீங்க நிரூபிக்கணுமோ அந்த இடத்துல உங்க விசுவாசம் நிரூபிக்கப்படும். இன்றைக்கு உங்கள் வேலையாகட்டும், குடும்பத்தின் காரியமாகட்டும், ஊழியமாகட்டும், எந்த இடத்துல ஆண்டவர் கிரியோடு உங்க விசுவாசம் எதிர்பார்க்காரோ அந்த விசுவாசத்துல நீங்க நடக்கிறதாங்க உண்மையான விசுவாச பாதை. அந்த விசுவாச தைரியம், அந்த பலன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை பலப்படுத்துவார்.
கிரியோடு அந்த விசுவாசத்தை நிரூபிக்கும்படியா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.